பாருங்க எல்லாரும் போலீஸ்காரன் அடிக்கிறா எப்படி மாமி நீ அடிச்சு. கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மடு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகின்ற சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பின்னணி தகவல்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காணொளி தற்பொழுது இலங்கை முழுவதுமே வைரலாக பரவி வருகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விவரத்தை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரனுக்கு என்ன நடந்தது, நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்துக்கு என்ன நடந்தது, தற்பொழுது அவர்களது வழக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மன்னார் மடு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வந்த சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதாவது 31ஆம் திகதி அவர் இவ்வாறு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக அன்றாபுரம் வீதியில் நடந்து சென்றவர் மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற குறித்த உத்தியோகஸ்தர் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நடந்து சென்றவர் சிறிய காயங்களுடன் தப்பியிருந்தார். குறித்த உத்தியோகஸ்தர் கோமா நிலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் மதவாச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகாக அனுராபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 மாதங்கள் அவருக்கு அங்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் மேலும் 4 மாதங்கள் அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 6 மாதங்களாக கோமாவில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த குறித்த உத்தியோகஸ்தர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் கற்கடந்த குளம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய சகாய ராஜா ஜேசுதாஸ் பெரேரா எனப்படுகின்ற நபரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களிலே தவறாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் பிரதேச செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை கடந்து ஏனைய சம்பவங்கள் அனைத்துமே உண்மையானதாக இருக்கின்றது. ஆனால் அவர் பிரதேச செயலாளர் அல்ல, அவர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர். அவர் மடு பிரதேச செயலகத்திலே பணியாற்றி வந்தவர் என்பது கூடுதல் தகவலாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக போலீசாரும் இளைஞர்களும் முரண்பட்ட காணொளி ஒன்று பெருமளவிலே வைரலாகி வருகின்றது. நாடு முழுவதும் குறித்த காணொளி வைரலாகி வருகின்றது. சிங்கள ஊடகங்களிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தமிழ் ஊடகங்களிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. சமூக ஊடகங்களிலும் அது தொடர்பான காணொளிகள் வைரலாக பரவி வருகின்றது. இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு முரண்பாடு ஏற்படுகின்றது என்பது தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் நிலாவலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவர் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற நிலையில் போக்குவரத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளை அவர்கள் நிற்காமல் சென்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக ஒருவர் நிலாவலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் அல்லது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே அடிக்கடி இவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. இளைஞர்கள் அதிவேகமாக செல்வது அல்லது போலீசார் மறிக்கும் போது நிற்காமல் செல்வது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. வெறுமனே போலீசாரை மட்டுமே தொடர்ந்து புலை கூறிக்கொண்டு இருக்க முடியாது. பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களில் போலீசாரின் தவறுகள் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களில் இளைஞர்கள் பொதுமக்கள் தவறு இழைக்கின்றார்கள். அதாவது அவர்களது கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள். அதாவது அவர்களது கடமையை செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இவர்களை வழிமறித்தால் கூட இவர்கள் நிற்காமல் கடந்து செல்லுகின்ற அல்லது வேகமாக செல்லுகின்ற செயற்பாட்டில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது தொடர்பாக நாங்கள் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே போலீசாரும் தங்களது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதேவேளை பொதுமக்களும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த நிலையத்தான் இப்படியான ஒரு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது காணொலி ஒன்று வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது.
மற்றொரு செய்தியாக கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் நிலையும், அதேவேளை கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் நிலையும் என்ன என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கையூட்டல் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாழேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை, அதாவது இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து அவர் விளக்கமறியலிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. 3வது குற்றச்சாட்டுக்காக அல்லது 3வது வழக்கிற்காக அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரையும் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து ஊழல்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம், ஊழல்வாதிகளால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அனுர அரசு கூறுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் இடம்பெற இருக்கின்ற நிலையில் தேர்தலுக்காக இவையெல்லாம் நடக்கின்றதா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் அல்லது கருத்துக்களும் இருக்கின்ற நிலையிலே என்ன காரணத்திற்காக இருந்தாலும் புலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள், எதிர்பார்க்கின்றார்கள். ஆகையால் புலை செய்தால் ஏதோ ஒரு வகையில் எந்த சூழ்நிலையிலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். सर गांडे बा गांडे बा गांडे बा गांडे बा गांडे बा गांडे बा ओए तो गावणो ओए तो गावणो ओए तो டேய் அவ அடிக்கலடா போலீஸ்காரன் அடிச்சோ போடா இப்ப சோரி இந்தியா என்ன செய்றீ இப்ப சோரி ஏய் गांडे बा सर गांडे बा குடிங்கடா டேய் அவள பிடிங்க அவள பிடிங்கடா யூனிஃபார்ம்ல வரதல்ல இவர அடிச்சவர் பெஸ்ட்க்கு இவர அடிச்சவர் நாங்க எங்க நாங்க பாப்போம் நீ மாத்துறோம் பாரு உள்ள கொண்டு போ டேய் வள வீட்டுக்கு வாடி புடிச்சிட்டு சொன்னா சரி கொண்டு போ வள கொண்டு போ ஓ வீடியோ உள்ள வள கதவு தர கம்மி கதவு தர உள்ள போடாத கதவு தர மிச்சத பாப்பம் நடக்கிறத பாப்பம் வீட்டுக்கால இல்ல வீட்டுக்கால ஏய் வீட்டுக்குள்ள போ நீ போ வீட்டுக்குள்ள போ